பித்ரு தோஷம் இருக்கா அப்படின்னா இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கா அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. நினைத்தது நடக்காது, திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்குழப்பம் வர்றது, வீட்டில் ஒரு சுபகாரியம் தடைபடுறது அப்படின்னு பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். அப்படி நாம் இந்த தோஷம் போகணும் அப்படின்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக சரியாகும். முக்கியமாக தீராத நோயால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க, இந்த நோயினால் நீண்ட நாட்களாக பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கூட இந்த இறைவனை வழிபாடு செய்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான கோவில் சொல்கிறாங்க. நம்ம தமிழகத்தில் இந்த மாதிரியான பழமையான கோவில்கள் நிறைய இருக்குது. அது ஒன்றொன்றும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தாங்க பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போகணும் ஒரு முறையாவது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்து தான் நான் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வீடியோவை பார்க்கும்போதே ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலுக்கு போனால் இன்னும் என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு திடீர்னு ஒரு அமைதி இல்லாத ஒரு குழப்பமான நிலை, என்ன செய்தும் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, வரவை விட செலவு அதிகமாக இருக்குது, கடன் பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது, சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையில் இருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மூர்த்தி சிறப்பு, தல சிறப்பு, தீர்த்த சிறப்பு அப்படின்னு 3 வகையான சிறப்போடு சூரிய கிரக தோஷ நிவர்த்தி தலமாக தாங்க இந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எல்லோராலும் சாதாரணமாக போயிட முடியாதுங்க. இந்த தல இறைவன் மனசு வச்சா மட்டும்தான் இந்த கோவிலுக்கு நம்மளால் போக முடியும். சாதாரணமாக எல்லா கோவிலுமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நாம் போனால் கூட அந்த கடவுள் நம்ம கூப்பிட்டா மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிறது எல்லாம் பார்த்துடலாம். பருதியப்பர் கோவில் என வழங்கப்படக்கூடிய இந்த திருப்பருதி நியமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பருதியப்பர் கோவில் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் மேல உளூர் அருகில் இருக்கக்கூடிய பருதியப்பர் கோவில் பற்றி தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். பிதுர் தோஷ நிவர்த்தி தலம் அப்படின்னு இந்த தலத்தை சொல்கிறாங்க. கண்டிப்பாக நமக்கு தோஷம் நிவர்த்தி ஆகுது, அதிலிருந்து நம்ம வாழ்க்கையே மாறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சோழ வளநாட்டு தேவார பாடல் பெற்ற 190 தலங்களை வரலாற்று ஆசிரியர்கள் காவிரி வடகரை தலங்கள், காவிரி தென்கரை தலங்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து சொல்கிறாங்க. அந்த வகையில் சிதம்பரம் என பெரும் தில்லை முதலான ஈங்கோய்மலை ஈராக இருக்கக்கூடிய 63 திருத்தலங்களை காவிரி வடகரை தலங்கள் அப்படின்னும், திருவாட்போக்கி முதலான திருக்கோடி குழகர் ஈராக 127 தலங்களை காவிரி தென்கரை தலங்கள் அப்படின்னும் வழங்குறாங்க. அந்த வகையில் காவிரியினுடைய தென்கரையில் அமைந்திருக்கக்கூடிய தேவார தலங்களில் 101வது திருத்தலம் தாங்க நாம் இந்த தலம் பார்த்துட்ருக்கோம். இந்த தலம் திருஞான சம்பந்தருடைய 3வது திருமுறை பதிகம் பெற்ற சிறப்புடைய திருப்பருதி நியமம் அப்படின்னு சொல்கிறாங்க. பருதியப்பர் கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் பற்றி இன்னும் என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவார திருவாசக பாடல்களை அருளிய சைவ சமயக்குறவர் 4 இந்த தலம் குறிப்பிட்டு பாட பெற்றிருக்கக்கூடியது. இந்த கோவிலுக்கு, இந்த பருதியப்பர் கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அல்லது நீங்கள் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்படின்னா கூட மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சிவபெருமானுடைய மகேஸ்வர வடிவங்கள் 25ல் ஒன்று நடராசமூர்த்தம். அவ்வாறு சிவபெருமான் விரும்பி நடனமாடிய திருத்தலங்கள் 12 அப்படின்னு சொல்லலாம். அந்த 12ல் இந்த தலமும் ஒன்று. சிவன் நடன தலம் அப்படின்னு சொல்லலாம்.
சிவபெருமான சூரியன் பூஜித்த போது பெற்ற தேவார தலங்களை 7 அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அந்த தலங்களில் ஒன்று தாங்க இது. சூரிய பகவான் தட்ச யாகத்தில் சிவபெருமானுடைய அனுமதி இல்லாமல் கலந்து கொண்டதாக ஸ்ரீ அகோர வீரபத்ரால் தண்டிக்கப்பட்டு அந்த தோஷ நிவர்த்திக்காக 16 சிவத்தலங்களில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து தோஷ நிவர்த்தி அடைந்தார் அப்படின்னும், அந்த வகையில் இந்த கோவிலில் சூரிய பகவான் சிவலிங்கம் அமைத்து வழிபட்டதாகவும் சொல்கிறாங்க. சூரிய பகவானுக்கு சிவன் நிந்தனைகள் ஏற்பட்டு அதற்கு பிராயச்சித்தம் ஏற்பட்டதால் இந்த கோவிலில் ஜாதக ரீதியாக பிதுர்காரகன் சூரியன், சனி, ராகு, கேது, மாந்தி ஆகிய பாவ கிரகங்களோடு இணைந்தோ அல்லது மேற்படி கிரகங்களால் இந்த பார்வைப்பட்டோ இருந்தால் அந்த ஜாதகருக்கோ அல்லது அந்த பரம்பரையினருக்கோ ஏற்படக்கூடிய பிதுர் தோஷத்துக்கு இங்கு பிரார்த்தனை செய்கிறதால நிவர்த்தியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய தலைமுறையில் வந்த பாவம் கூட நீங்கும் அப்படின்னும், முக்கியமாக உங்கள் ஜாதக ரீதியாக எந்த விதமான தோஷம் இருந்தாலும் போக்கக்கூடிய ஒரு தலம் இந்த தலம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பிதுர்காரகனாகிய சூரியன் கெட்டிருந்தாலும் கூட நாம் இந்த பரம்பரையில் ஏற்படக்கூடிய பிதுர் தர்ப்பண தோஷத்துக்கு இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. கண்டிப்பாக அதனால் நிவர்த்தியும் ஆகுது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சூரிய திசை நடக்கக்கூடியவங்களுக்கும் சிம்ம லக்னம் மற்றும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களும் சூரியன் உச்சம் பெற்றவங்களும் சித்திரை மாதம் பிறந்தவங்க, சூரியன் ஆட்சி பெற்றவங்க, ஆவணி மாதம் பிறந்தவங்க, சூரியன் நீச்சம் பெற்றவர்கள், ஐப்பசி மாதம் பிறந்தவங்க, பிரதி தமிழ் மாதம் முதல் தேதியில் பிறந்தவங்க இந்த தளத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய விசேஷ மூர்த்திகள் ஆகிய சூரிய பகவான சிவபெருமான பிரதி தமிழ் மாதம் சுக்லபட்ச வளர்பிறையில் வந்து நான் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்கிறாங்க. முக்கியமாக முதல் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து வழிபாடு செய்கிறது மிக நன்மையை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இன்னைக்கு வரைக்கும் அடியார் பலர் தமக்கு தன்னுடைய உறவினர்களுக்கு ஏற்பட்ட உடற்பிணி நோய் அகலவும் சித்த பேதம் உடையோர் கூட, அதாவது சித்த சுவாதனம் இல்லாதவங்க கூட இங்கு வந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் நீங்கி போயிருக்காங்க அப்படிங்கிறது கேள்விப்பட முடியுது. தீர்த்த குளங்களில் நீராடி அருள்மிகு பருத்தியப்பரை வணங்கி இந்த தலத்தில் சில நாட்கள் தங்கி இருந்து நலம் பெற்று போகிறாங்க. மேலும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது முதலான 9 கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை போக்கிக் கொள்ள விரும்புகிறவங்க, அதிலும் குறிப்பாக 9 கிரகங்களுடைய தலைமை கிரகமாக தந்தைக்கு உரிய கிரகமாகவும் அமைய பெற்றிருக்கக்கூடிய சூரிய கிரக தோஷத்துக்காக நீக்கிக் கொள்ள விரும்புகிறவங்கெல்லாம் இந்த தலத்துக்கு வந்து சிறப்பு வழிபாட்டினை மேற்கொள்கிறாங்க. கிரக தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பெற்று போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சிபி சக்கரவர்த்தி பழங்கால ஆட்சி செய்த பிறகு இங்கு வந்து தெய்வ நலம் பெற்று முக்தி அடைந்தார் அப்படின்னும், வழியாதென தன்னுடைய குல குருவை கேட்டார் அப்படின்னும், அதே போல் இதற்கு அவர் சிவபிரான் உறையும் மூர்த்தி தலம் தீர்த்தம் இடம் 3 சிறப்புடைய சிவதல யாத்திரை மேற்கொள்ள சொன்னாங்க அப்படின்னும், சிபி மன்னனும் தன்னுடைய குருவினுடைய அறிவுரைப்படி தன்னுடைய ஆட்சி பொறுப்பை மைந்தன் கிட்ட ஒப்படைத்துட்டு தல யாத்திரை மேற்கொண்டாங்க அப்படின்னும், இந்த தல யாத்திரையினுடைய வழி கிடைக்காது அன்றிலிருந்து இப்பருதி நியமனத்தில் கோடை வெப்பத்தால் களைப்புற்று சிபி சற்று இளைப்பாறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் இந்த மன்னனுடைய குதிரை சேவகன் குதிரைக்கு புல் வேண்டி மண்ணை தோண்டி எடுக்க முற்பட்டாங்களாம். அப்போது சூரியன் உருவாக்கி பூமிக்குள்ளே இருந்த மூலலிங்கத்தின் புல் தோண்டிய கருவிப்பட்டு ரத்தம் பீறிட்டுருக்கு. இதனை அரசர் கண்டு அந்த இடத்தை தோண்டி சூரிய லிங்கத்தை கண்டு மகிழ்ந்தாராம். உடன் அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் முதலான செய்வித்து வழிபட்டு நின்றாங்களாம். அப்போது குருவினுடைய மொழியாக, அதாவது அசரரியாக இந்த தல சிறப்பினை உணர்ந்தாராம். அதே போல் இந்த பெருமானுக்கு அழகிய கோவில் ஒன்றை கட்டி நித்திய பூஜை விழாக்கள் நடத்தி ஆவணம் செய்து பெரும் பேறு பெற்றாங்களாம். அவ்வாறு முன்பு இந்த சூரியனால் உருவாக்கி பூஜிக்க பெற்று பூமிக்குள்ளே மறைந்திருந்த சிவலிங்கத்தை இந்த சூரிய குலத்து மன்னன் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறது இந்த கோவிலினுடைய ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு நீங்களும் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீங்குங்க. ஆடி அமாவாசை, பங்குனி அமாவாசை, பௌர்ணமி நாட்கள், மாசி மாத நாட்கள் ஆகிய புண்ணிய நாட்களில் இந்த தலத்தில் நீராடி பருதியப்பரை வணங்குவோர் அட்டமா சித்திகளை பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுது.
குறிப்பிட்டு இந்த கோவில் கிழக்கு மேற்காக 270 அடியும் தெற்கு வடக்காக 150 அடியும் சுற்றுலாக அமைந்திருக்குதுங்க. குறிப்பிட்டு விநாயகர் சன்னதியும் கொடிமரமும் அதிகார நந்தி சன்னதியும் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் பிதுர் தோஷத்தை கூட போக்கக்கூடிய இந்த பருதியப்பர் கோவில் பற்றி பார்த்தோம். பருதியப்பர் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கரேஸ்வரர் சுவாமி திருக்கோவில், பருதியப்பர் கோவில் ஒரத்தநாடு வட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.